அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் ரவுண்ட் த கோர்னரில் இருக்குது என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் ரமலானை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ரமலானுடன் மிகவும் சம்பந்தப்படக்கூடிய அல்லாஹ்வின் கலாமாகிய குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடனான எங்களது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்வது என்பது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கவே நான் இதை பதிவிடுகிறேன். எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய குர்ஆன் ஆயத்துகளில் ஒன்றுதான், குறிப்பாகவும் ரமலான் மாதம் வந்தால் ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இலா ஆஹிரில் ஆயா. ரமலான் மாதம் என்பது அதில்தான் இறைவேதமாகிய அல்லாஹ்வின் குர்ஆன் எங்களுக்கு இறக்கப்பட்டது. அது மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் அறியாத பல விடயங்களை அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே கூறுகிறான். அதாவது, ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலம் கூறியிருக்கிறான். அந்த குர்ஆனை எங்களது நபி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று அந்த குர்ஆனின்படி வாழ்ந்து எங்களுக்கு அவர்களுடைய சீரா மூலமாக குர்ஆனுடைய வாழ்க்கையாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் பின்பற்றுவது என்பது குர்ஆனை அடிப்படையாக வைத்துத்தான். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலுல் அல்பாப் என்பதாக. அதாவது, இந்த குர்ஆன், இந்த ரிவிலேஷன், இதை நாங்கள் இறக்கி வைத்தோம் நபியே முஹம்மதே உங்களுக்கு, உங்களை தொடர்ந்து உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு, உங்களுக்கு அருளாகவும். முபாரக் என்றால் எல்லா விதமான பாக்கியங்களையும் பொதிந்ததாக என்ற அர்த்தம்தான். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதென்றால் அதை நீங்கள் லியத்தப்பரு ஆயாத்திஹி, அந்த குர்ஆன் வசனங்களை, அதன் போதனைகளை நீங்கள் புரிந்து அறிந்து விளங்கி அதை பற்றி சீர்தூக்கி பார்த்து நீங்கள் அது பற்றி சிந்தித்து தான் நீங்கள் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் வலியதக்கர உலில் அல்பாப் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த குர்ஆனை நாங்கள், அதாவது உலில் அல்பாப் என்றால் புத்திஜீவிகள், இன்டலெக்சுவல்